ரோடியஸ்க்கு போகும்போது அதாவது எங்களுக்குள்ள எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல. அனதர் பர்சன் கூட கேஷுவலி பழகுறது சகஜம் தான், அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. பட் அது என்னோட பாஸ்ட் தானே. நான் ரோடியஸ்க்கு வந்தேன், ஆக்ரித்தியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எஸ்பி கிட்ட பேசினேனா? இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்லுவேன். ஆனா 2-3 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இங்க வந்ததெல்லாம் பாரு, என்கிட்ட 25 ஏன் வருஷமா சொல்லல? நான் இங்க அத இருக்கேன். சொல்லு. 25 வருஷமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ஆனா முடியும். என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சியே. எப்ப போன, எங்க போன, எதுக்கு போன, எப்படி போன? ஏன்னா அது என்னோட ரிலேஷன்ஷிப்பே இல்ல ஆக்ரிதி. ஓகே, நமக்கு நடுவுல கூட எதுவும் இல்லல்ல. அப்படி எதுவும் இல்ல. ஓ, நீ என்கிட்டயும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கலையே. அது என்னன்னா நீ எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்ப. Don't use that word. நான் இப்படிதான் இருந்தேன். நான் எல்லா விஷயத்திலயும் கிளாரிட்டியோட தான் இருந்தேன். உன் கூட இருக்கும்போது உன் கூட இன்வால்வா தான் இருந்தேன். நான் வேற யாரு கூடயுமே இல்ல. ஆஸ்கர். She just said you guys hooked up for a few weeks. நோ மேம், அது ரோடிஸ் முன்னாடி நடந்துச்சு. Yeah. எத்தனை நாள் முன்னாடி, எத்தனை மாசத்துக்கு முன்னாடின்னு சொல்றியா? ஐ திங்க் பிஃபோர் 1 month. ஆனா அதை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இல்ல கிருத்தி, நீ மட்டும் என்கிட்ட என்ன சொன்ன? ஜோகிந்தர் விஷயத்தையும் சொல்லல. நான் சொன்னா இன்னும் 10 விஷயம் என்னால சொல்ல முடியும். இன்னும் 10 விஷயத்தை சொல்ல உனக்கு முடியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. விஜய் எல்லாரும் ஷோல இருந்தவங்க தான். என் கூட ப்ளேம் கேம் விளையாடாத. சரியா? நீயும் எந்த விஷயத்துலயும் என்கிட்ட கிளாரிட்டி கொடுக்கவே இல்ல. சரியா? என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் இருந்து முதல்ல எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆனா என்னோட பாஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நானும் அத நம்புவேன். நீங்க பாரு, சில விஷயம் என் லைஃப்ல இம்பார்ட்டன்ஸா இருக்கு. அந்த விஷயத்துல நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆவேன். நான் ஒரு விஷயத்தை பாக்கும்போது அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட கேட்டேன். அதுக்கு நீ போய் சொன்ன, ஃப்ரெண்டுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்த பார்த்தேன்னு சொன்னேன். அப்புறம் ஓகே பாச்சுன்னு சொன்னேன். எத்தனை நாள்னு கேட்டேன். இது முன்னாடின்னு சொன்னேன். அப்புறம் இப்பதான் நடந்துச்சுன்னு சொன்னேன். நான் கேட்க நீ போய் மேல போய் சொன்னா அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. எனக்கு நீ வேல்யூ கொடுக்கல, என்னை இம்பார்ட்டண்டா நினைக்கவே இல்லை. அதனாலதான் இந்த உண்மையெல்லாம் நீ என்கிட்ட மறைச்ச. ஏன்னா நான் அந்த விஷயத்தை இம்பார்ட்டண்டா நினைக்கல கிருத்தி. உங்களுக்கு வேணா இது இம்பார்ட்டன்ட் இல்லாம இருக்கலாம். அது சொல்லணும் தான். எனக்கு இத கிளியர் பண்ணியே தான் ஆகணும். மென்ஷன் பண்ணி ஆகணும் தான். பட் ஐ டோன்ட் திங்க் இதுல எந்த மேட்டர் பெருசா இல்ல. சோ இத சொல்லணும்னு அவசியம் இல்ல. பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியலையா? ஆனா எனக்கு இது முக்கியமானது தான். ஐ ஸ்வேர், ஒருவேளை என்னோட ஹஸ்பண்ட் ஒரே ஒரு போட்டோல இன்னொரு பொண்ணு கூட எடுத்துக்கிட்டாருன்னா நான் அப்படியே அவரை அடிச்சு சாவடிச்சிருவேன். So I believe she needs an explanation. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் இதை சொல்லணும்னு அவ நினைக்கிறா. ஸோ நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் அந்த விஷயத்தை இம்பார்ட்டண்டா நினைக்கல. அந்த டைம்ல நான் அவ கூட இருந்தேன், நான் அவ கூட இன்வால்வா இருந்தேன். முதல்ல நான் யாருன்னு கேட்கும்போது அவன் வேற ஒரு பேரை சொன்னான். அதுக்கப்புறமா நான் இல்ல இது அவ கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவன் எஸ்பின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த போட்டோவையும் அவன் டெலிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சொன்னேன், ஏன் கூட கேம் விளையாடாத ப்ளீஸ்.